எல்லாருமே பொலிட்டிக்கல் கேம் விளையாடும்போது திமுக மட்டும் விளையாடக்கூடாதா? அதனால அக்கறையா காட்டுறதுங்கிறது வந்து 2 விதத்துல. அதாவது அ வெஸ்ட் பெங்கால் இத பாருங்க, சிச்சுவேஷன பாருங்க. மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? சிபிஎம் தான் என் முதல் எதிரி. ஏன்னா சிபிஎம்க்கு எதிரா தான் அத்தன வருஷமா அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பதவிக்கு வந்தோனே சிபிஎம் என் முதல் முற்றம் முழுக்க சிபிஎம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. அதுல அவங்க வெற்றி அடைஞ்சுட்டாங்க. முதல் 5 வருடங்களுக்கு அப்புறம் 2வது தடவ வரும்பொழுதே வந்து சிபிஎம் ஏறக்குறைய ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆயிருச்சு. அங்க வந்து. அப்படி ஆனபோது என்னாச்சு, மக்கள் வந்து இது மேற்கு வங்கம் மாரி தான் தமிழக மக்களும், அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக உள்ள மாநிலங்கள்ல 2 தான் இந்த மேற்கு வங்கமும், தமிழகமும். அப்போ மேற்கு வங்கத்துல வந்து இந்த சரியான ஆளுங்கட்சி வந்தது, வலிமையான ஆளுங்கட்சி. ஆனா, வலிமையான எதிர்க்கட்சி இல்லன்னா அந்த ஸ்பேஸ் வந்து மக்கள் வலிமையான எதிர்க்கட்சியை விரும்புறாங்க. சிபிஎம் நீங்க வந்து ஓரங்கட்டுதல வெற்றி பெற்று விட்டீர்கள். அந்த இடத்த காலியா இருந்த இடத்த வந்து பிஜேபி வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. அங்க வந்து. இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு பெரிய தலைவலிய வந்து மம்தா பானர்ஜி குடுக்குறதுக்கு ஆதி காரணம் மம்தா பானர்ஜி தான். வேற யாரும் கிடையாது. இத வந்து தமிழக முதல்வர் உணர்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம 2 பேருக்குள்ள போட்டுக்கிறது தாயாதி சண்டை. இதுல இன்னொருத்தர் வந்து இங்க வந்து இது மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லியோ, அல்லது உனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியோ, உன்னுடைய இடத்த பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற உண்மையான ஆதங்கமும் அவருக்கு இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதிமுகவை எதிர்க்கட்சியாக கையாள்வது என்பது பிஜேபி எதிர்க்கட்சியாக கையாள்றதை விட மிக எளிதான காரியம். ஏன்னா பிஜேபிக்கு இங்க 4 பேர் இருக்காங்களா, 10 பேர் இருக்காங்களா பிரச்சனை இல்ல. டெல்லியில இருந்துகிட்டு என்ன குடைச்சல் கொடுக்க முடியும், அந்த குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா, அந்த எம்எல்ஏக்கள் மூலமா மக்கள் போராட்டம்னு சொல்லி அவங்க வந்து மேற்கு வங்கத்துல என்ன நடக்குதோ அத்தனை இங்க நடக்கிறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறது முதல்வர் நிச்சயமா உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன்.